மண்டே நடந்த ஹேப்பன்ஸ் தான் அது. ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். அப்படியே காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு. சரி காஃபி குடிச்சிட்டு அப்படியே டின்னர் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்த்திங்கன்னா, ரைஸ் காயெல்லாம் செய்யலாம். ஏன்னா மதியம் பன்னீர் வித் சப்பாத்தி சாப்பிட்டோமா, அதனால் நைட்டுக்கு ரைஸ் வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் காய் கொஞ்சம் இருந்தது. சரி அதெல்லாம் சமைச்சிட்டா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை வச்சு தான் இருக்கிற காய்க்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ரைஸ் ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு காரக்குழம்பு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணி தாளிச்சுட்டுருக்கேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சொரக்காய் இருந்தது. சரி அதை கூட்டு மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சொரக்காய் கூட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் வதக்கி விட்டு பருப்பு போட்டு கூட்டு பண்ண போகிறேன். இன்றைக்கி என்னென்னு தெரியல, இன்னொரு அடுப்பு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இந்த ஒரு அடுப்பில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராக்கலி இருந்தது, அதை சுடுதண்ணில் பிளான்ச் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக சாட்டை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி டின்னர். ரைஸ் குழம்பு அதுக்கப்புறம் காயெல்லாம் வச்சு சூப்பராக டின்னர் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் ஏர்லியாகவே டின்னர் சாப்பிட்டுட்டோம். ஸோ இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.